யாரும் பயன்படுத்தவும் கூடாது, அதனால யாரும் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதில் எல்லாரும் உறுதிமொழி எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கூட நான் ஒரு 450 ஸ்டூடெண்ட்ஸ் உறுதிமொழி எடுத்திருக்காங்க. நம்ம அரசினுடைய உறுதிமொழி இந்த போதைப் பொருளுக்கு எதிரானது எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், நான் போதைப் பொருள்னால என்னென்ன நடக்குது தீமைகள் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும். பர்டிகுலர்லி நீங்கள் ஆட்டோ டிரைவர்ஸ் அண்டு மற்ற டிரைவர்ஸ் எல்லாருமே நீங்கள் என்னென்னா, இதில் மிக குறுகிய காலத்திலேயே உங்களுக்கு வயதான ஒரு இது வந்துடும். 20-25 வயசில் இருக்கிறவன் போதைப் பொருள் ரொம்ப அடிமையாக இருந்தான்னா அவன் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமே பார்த்தா 50-60 வயசுக்கு ஆயிடும். அவனுடைய உள்ளுறுப்புகள் எல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, எல்லாம் உருக்குலைஞ்சு அப்புறம் அடுத்தடுத்து முக்கால்வாசி நேரம் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பான். 35-40 வயசுக்குள்ளேயே ஆயுளுடைய இது தன்மை போயிடும். நிறையா ஈவன் ஆண்மையற்றவர்களாகவும் ஆயிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரியான போதைப் பொருட்களை வந்து நம்ம மாவட்டத்தில் முற்றிலும் இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். இது இங்கே மட்டும் இல்லை, தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க இன்னைக்கு வந்து எல்லா இடங்களிலும், எல்லா சப்டிவிஷன்ஸ்லையும், எல்லா ஸ்டேஷன் லிமிட்லையுமே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தகவல்கள் நம்ம ஏரியாவில் ஏதாவது போதைப் பொருள் புழக்கம் இருந்ததுன்னா உடனடியாக காவல்துறைக்கு நீங்கள் தகவல் சொல்லலாம். அதற்கான நம்பரும் நம்ம கொடுத்துருக்குறோம். 8300 8300 14567 4567 83,000 அதுக்கப்புறம் 14567 இந்த நம்பருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த தகவல்கள் வந்து ரகசியமாக வைக்கப்படும். ஆனால் யார் இது பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம பிடிச்ச உள்ள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைக்கலாம். மற்ற இந்த புழக்கம் இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களையும் தடுக்கணும். அது பொதுமக்கள் உங்கள் கையில் தான் இருக்கு. காவல்துறை மட்டுமல்ல, நீங்கள் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம்னா தான் இதை நம்ம மூலமாக இருக்கு. இன்னும் பல்வேறு வழக்குகள் மூலியமா நிறைய பேர்த்த நம்ம இது வரைக்கும் கைது பண்ணி உள்ள அடைச்சிருக்கோம். இதில் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்குலலாம் சிக்கனவங்களுக்கு வந்து இப்போ தண்டனை எல்லாம் நியூஸ்ல படிச்சிருக்கீங்களா? அதனுடைய தண்டனை எப்படின்னு வெறும் வந்து 2000 ரூபா அல்லது 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை மாற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். வெறும் 2000 1000 ரூபாய் அந்த பொருளை மாற்றி வைக்கிறேன்னு போயிருப்பான். அவனுக்கான தண்டனை வந்து இந்த வழக்கில் மாட்டினாங்கன்னா 10 வருஷம் தண்டனை. 10 வருஷம். யோசிச்சு பாருங்க, இந்த 2000 ரூபாயை நீங்க ஒரு நாள்ல 2வது நாள்ல சம்பாதிச்சுக்கலாம்ல. ஆனா அந்த 2000 ரூபாய் ஒரு நாளைக்காக ஆசைப்பட்டு 10 வருடங்கள் ஜெயில இருக்கணும்னா எப்படி இருக்கும்? எனக்கே பாவமா தான் இருந்து ஒருத்தன் அரெஸ்ட் பண்றோம். எவ்வளோ அவனுக்கு கொடுத்தாங்கன்னா 2000 ரூபாய். ஆனா கஞ்சாவும் மாத்தி கொடுத்தான் சரக்கு. எவ்வளவு தண்டனை? 10 வருஷம் ஜெயில இருக்கணும். நினைச்சு பாரு, 10 வருஷத்துக்கு அப்புறம் வாழ்க்கையே மாறி இருக்கும். நம்மளுக்கு 1/2 மணி நேரம் நின்று இப்ப பேசுறப்ப, நான் இப்ப ஒரு 10 நிமிஷம் பேசாம நான் ஒரு 5 மணி நேரம் பேசுனா நிப்பீங்களா? எல்லாரும் கிளம்பிடுவோம் இல்ல? 5 மணி நேரம் ஒரு இடத்துல நிக்கிறக்கோ ஒரு இடத்துல உட்கார்றக்கே கஷ்டமா இருக்கிறப்போ 10 வருஷம் வந்து நீ ஜெயில வந்து ஒரு 4 நிமிஷத்துல இருக்கணும்னா எவ்வளவு கஷ்டம். தேவையா இது? அந்த சின்ன ஆசை, அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு எவனோ சொன்ன